வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல செய்யற ரெசிபி மினி டிஃபன். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா டக்குன்னு ஈஸியான முறையில ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிடும்போது எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே ஸ்டைல்ல சரி பார்க்கலாம். வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து தேங்காய் துருவிட்டு கடாயில லேசா வறுத்துட்டு நைஸ் உப்பு சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். இன்னைக்கு நம்ம மினி டிஃபன் செய்யறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேசரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்வீட்ஸ்லேருந்து எவ்வளோ ட்ரெடிஷ்னலாக ஸ்நாக்ஸ் வந்தாலும் கேசரி அடிச்சுக்க முடியாதுங்க. கேசரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நெய்யை காய வச்சுக்கிறேன். நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக வறுந்ததும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா திராட்சை உப்பி வந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதே நெய்ல ரவையும் வறுத்துக்கலாம். லைட்டா ரவை வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். கொஞ்சம் இளவறுப்பா ரவை வாசம் வர வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும். இப்ப ரவை வறுத்தாச்சு. 1க்கு 2 கப்பு தண்ணி, சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். கேசரி அப்படியே இருக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் நேரம் ஆனாலும் கேசரி ரொம்ப கட்டியாகாம நல்லா கரெக்டான பதத்துல இருக்கும். இப்போ ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதுல கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நீங்க விருப்பம் இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கலர் நல்லா இருக்குமே கேசரின்னு சொல்லிட்டு கலர் சேர்த்துக்கேன் லைட்டா. அடுத்ததா ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு லைட்டா இனிப்பு தூக்கலா இருக்கிறதுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். ஜீனி 1 கப்பு அதையும் சேர்த்துக்கலாம். கேசரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப வறுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நம்ம கல்யாண வீட்டுல ஃபங்க்ஷன்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கும் கேசரி. கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அடுத்தது நம்ம டிஃபன் செய்யறதுல மினி ஊத்தாப்பம் செஞ்சுக்கலாம். கடாய் காய வச்சு லைட்டா எண்ணெய் சேர்த்துட்டு தோசை மாவு தாங்க நான் கரைச்சி எடுத்திருக்கேன். தோசை மாவை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெங்காயம், துருவிக்க கேரட்டு, நல்லா கேரட் துருவி வச்சிருக்கேன். காரத்துக்கு லைட்டா பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை. இப்போ இதை ஒரு மூடி போட்டு லைட்டா வேக வச்சுக்கலாம். இப்போ ஊத்தாப்பம் லைட்டா வெந்திருக்கு. இதில் கொஞ்சமா பொடி சேர்த்துக்கலாம். லைட்டா தூவிட்டு, ஏன்னா நம்ம ஊத்தப்பத்தை வந்து அமுத்தியில விடக்கூடாது, அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். இப்ப நல்லா ஊத்தப்பம் வெந்துருச்சு, எடுத்துக்கலாம்.
இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டக்குன்னு ஈஸியான முறையில் எம்மியான ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வரது நம்ம மினி டிஃபனில் வந்து ரவை வடை. உளுந்தெல்லாம் அரைச்சி சேர்க்காம ரவையில் வடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணி கொஞ்சம் சூடானோன்னா கொஞ்சம் எண்ணெய், உப்பு, வடைக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் லைட்டாக சூடு வந்தோன்னே ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா ரவையை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் லைட்டாக காரத்துக்கு. நல்லா ரவை வெந்து வரட்டும். இப்போ நல்லா ரவை வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோன்னு வடையை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ரவையை நல்லா உருண்டையாக உருட்டிட்டு வடையை தட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். வடைக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, சேர்த்துக்கலாம். அடுப்பு கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் வேகணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரட்டும். இப்போ நல்லா வடை வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி இருக்க வடையை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மினி டிஃபனுக்கு வெண்பொங்கல் செஞ்சுக்கலாம். அதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பை லைட்டாக இளவரப்பாக வறுத்துக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் மட்டும் வறுத்தா போதும், ரொம்ப வறுத்துற வேண்டாம். லைட்டாக இளவரப்பாக வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பை. லைட்டாக இளவரப்பாக வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 3/4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு பவுல் சேர்த்துடலாம். இந்த நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இதை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா குக்கரில் சேர்த்துட்டு 1 கப்பு பாசிப்பருப்பும் பச்சரிசி அளவு வந்துச்சு. இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஒரு பின் சேர்த்து ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொங்கல் வெந்துருச்சு, சிம் அடங்கிடுச்சு. அதை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா குழஞ்சு வெந்து வந்திருக்கு. நல்லா கரண்டிட்டு மசிச்சு விட்டுக்கலாம். அந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ பொங்கலுக்கு எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து வறுத்து போடும்போது நல்லாயிருக்கும். பொங்கல் நல்லா வாசமாக இருக்கும்.
இப்போ பொங்கலுக்கு மிளகு, சீரகம், இஞ்சி ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஜம்முனும் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைலில் அப்படியே நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்கனாலும் இந்த பொங்கல் ரொம்ப கட்டிப்படாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த வெண்பொங்கலை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா மேலே உள்ள தொலியெல்லாம் கருப்பெல்லாம் நறுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸை கட் பண்ணிட்டு அதை ஜாரில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, இஞ்சி, பொட்டுக்கலை, கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு பால் சேர்த்துக்கலாம். நல்லா பால் சேர்த்து அரைக்கும் போது ஹோட்டல் சட்னி மாதிரியே இருக்கும். அதை நைஸாக அரைச்சிக்கலாம். ரொம்பவே எம்மியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில். அடுத்ததாக கார சட்னி அரைச்சிக்கலாம். மிளகா சட்னி. அதுக்கு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக நறுக்கியிருக்கேன், அதை ஜாரில் சேர்த்துக்கலாம். தக்காளி, உப்பு, இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்னியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதுக்கு சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு உளுந்து சேர்த்து நல்லா கடுகு உளுந்து வெளிச்சதும் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதை சேர்த்துக்கலாம். இப்போ கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை மாற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக வெங்காய சாம்பார் செஞ்சுக்கலாம். அதுக்கு கடாய் நல்லா காஞ்சிருக்கு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம், கடுகு, வெந்தயம், சோம்பு, நல்லா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்ல சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க, கருவேப்பிலை, நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கருவேப்பிலை நிறைய கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வதங்கியாக இருக்கும். அடுத்ததாக வரமிளகாய், அதை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கி வரட்டும். நல்ல வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ தக்காளி சைஸாக கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சாம்பார் தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வேறு எந்த சாம்பார் தூள் எதுவுமே சேர்க்கல, வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன்.
இப்போ நல்லா வெங்காயம் இந்த கறி நல்லா வதங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். லைட்டாக ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ அதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. நான் துவரம் பருப்பை 3 விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. நல்லா பருப்போட வெந்து வரட்டும். இப்போ அதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ சாம்பார் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் வெள்ளத்தை தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். வெள்ளம் ரொம்ப இனிக்காது, ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாம்பாருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பாரை பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் மினி டிஃபனில் நமக்கு வந்து பூரி மசாலா செஞ்சுக்கலாம். அதுக்கு கடாய் காஞ்சிருச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுட்டு அதையே சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறாமல் லைட்டாக வதங்கினா போதும். அடுத்ததாக பச்சை மிளகாய் காரத்துக்கு நல்லா அதையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வாங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு அந்த நேரத்தில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ பூரிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் ரவை. இப்போ நல்லா அதை பிசைஞ்சுக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் எண்ணெய் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நல்லா பிசைஞ்சுக்கிட்டு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பூரிக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை உருண்டையை உருட்டி தேய்ச்சிக்கலாம். இப்போ லைட்டாக கட்டையில் எண்ணெய் தடவிட்டு இப்போ இந்த பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா
நல்லா பூரிக்கு தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, இதில் சேர்த்துக்கலாம். கடாயில் நல்லா பூரி நல்லா உப்பி வந்திருக்கு. திருப்பி விட்டுக்கலாம். பூரி இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீத இருக்க மாவையும் நம்ம பூரியை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் பூரி நல்லா அமுகாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதையும் பிளேட் மாற்றிக்கலாம். மினி டிஃபனில் டக்குன்னு ஈஸியான முறையில் செஞ்சுட்டோம். இட்லி இல்லாமல் ஃபினிஷ் பண்ண முடியாதுல்ல, இட்லி செஞ்சுக்கலாம். அதுக்கு இட்லி சட்டியில் தண்ணி காயுது. நல்லா தட்டில் மாவு சேர்த்துக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம செஞ்ச மினி டிஃபனை சர்வ் பண்ணிக்கலாம். மிளகா சட்னி ஃபஸ்ட்டு வைக்கிறேன், கார சட்னி. அடுத்ததாக தேங்காய் சட்னி. வெங்காய சாம்பார். அடுத்ததாக கிழங்கு. கேசரி வச்சுக்கலாம். அடுத்ததாக வடை, வெண்பொங்கல். இப்போ பூரி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஊத்தப்பம் வச்சுக்கலாம். இட்லி வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டிஃபன், மினி டிஃபன். அதே மாதிரி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சா கூட இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ செஞ்ச மினி டிஃபன் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.